இந்த ஞாயிறு 12/7/2024 12/7/2024 வெள்ளிக்கிழமை பூர்ணபட்சம் சஷ்டி திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை மணி 9 முதல் 10:30 மணிக்குள் சிம்ம லக்னத்தில் நடைபெற உள்ளதால் இந்த பக்த கோடிகளுக்கு இந்த கும்பாபிஷேகத்தை தெரிவிப்பதற்காக மகானை சந்தித்து ஸ்தல வரலாறை பற்றி அறிந்து பக்தர்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகிறது. இது ஞாயிறு ஸ்தலம் சூரியன் சிவனை வழிபட்ட ஸ்தலம். சூரியன் அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்ச சாபம் போகிறதுக்காக செந்தாமரை மலர் கொண்டு சிவனுக்கு பூஜை பண்ணுறார். சூரியனே இங்கே பூஜை பண்ணதுனால ஞாயிறுன்னு பேர் இந்த ஊருக்கு. சித்திரை மாதம் 1லேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சூரிய ஒளி சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் படும். காலையில் உதய டைம் 6:10லேருந்து 6 வரைக்கும் சிவன் மேலேயும் அம்பாள் மேலேயும் சூரிய ஒளிப்படும். அதாவது வருஷ ஆரம்பத்தில் சூரியன் சிவனை வழிபட்டுட்டு அவரோட வேலைகளை தொடங்குறதா ஒரு ஐதீகம். இது கண்வா மகரிஷி முக்தி அடைஞ்ச ஸ்தலம். சங்கிரி நாச்சியார் பிறந்த ஊர். கண்வா மகரிஷின்றவர் சூரியனோட பிரதான சீடர் யாக்கியவல்கர். யாக்கியவல்கரோட பிரதான சீடர் கண்வா மகரிஷி. இந்த கண்வா மகரிஷி கிட்ட இவர் வளர்த்த முனிவர் சாகுந்தலம் காவியத்தில் வர்ற சகுந்தலையை வளர்த்த முனிவர் இவர் முக்தி அடைஞ்ச ஸ்தலம். சங்கிரி நாச்சியார் பிறந்த ஊர். சங்கிரி நாச்சியார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட மனைவி. இந்த ஊரில் பிறந்து வளர்ந்து திருவெற்றியூரில் மாசி மகத்தன்னைக்கு சுந்தரரை மகிழ மரத்தடியில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இந்த நவகிரகஸ்தலங்களில் சூரிய பரிகார ஸ்தலம். கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பித்திருக்கள் சாபம், பூர்வ ஜென்ம சாபங்கள், ஒரு ஜாதகத்தில் சூரியன் மறைஞ்சு இருக்கிறது, சரியான வேலை வாய்ப்பு இல்லாதது, உடல் ஆரோக்கியம், இதுக்கெல்லாம் சூரியன் ரொம்ப சிறப்பான ஸ்தலம். இது கல்யாண கோலம். சிவனுக்கு வலதுபுறத்தில் அம்பாள், சிவன் அம்பாள் 2 பேருமே கிழக்கு நோக்கிய சன்னிதானம். இதில் கடைசியில் 2006வது வருஷம் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மக்களோட முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த வருஷம் 2024 ஜூலை 12 அன்றைக்கி காலையில் 9:10 டைமில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது சிவனுக்கு பக்கத்தில் அம்பாள் இருக்காங்கிறீங்களே, எது இதுவா? அம்பாள் பக்கத்தில் திருமண கோலம்னு சொல்கிறீங்களா? சிவனுக்கு வலதுபுறத்தில் அம்பாள். ஓ, அது வலதுபுறத்தில் இருந்தால் அது கல்யாண கோலம், திருமண கோலம். அம்பாள் தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும். ஏதோ சில கோயிலில் மட்டும் கிழக்கு பார்த்த மாதிரி. இப்போ இதுவும் தெற்கு பார்த்து தானே இருக்காங்க. இது அம்பாலும் கிழக்கு பார்த்த மாதிரி. ரெண்டுமே இதுதான் கிழக்கு. இதுதான் கிழக்கா இங்கே? ஓஹோ, ஓ, 2 பேருமே தாயும் தகப்பனுமே கிழக்க பார்த்தே இருக்காங்க. ஓஹோ, எதுக்கு சூரியன் இருக்கார்? சூரியன் இவரோட இதுக்காக போகிறதுக்காக, சாபத்தை போகிறதுக்காக இங்கே சூரியன் சிவனை வழிபடுறாரு. அந்த அவருக்கு சூரியனுக்கு ராஜபலவங்கிற குஷ்ட நோய் ஏற்பட்ட சாபத்தினால ஏற்பட்டனால தான் சொல்கிறாங்களே, அதுக்கு இங்கே இதுன்றதா இல்லை ஆடுதுறை நிவர்த்தியான ஸ்தலம் இது? அப்போ ஆடுதுறை சூரியனார் கோயில் நிவர்த்தி ஸ்தலம் இல்லையா? சூரியனார் கோயில்ன்றது அந்த கிரகத்தில் எல்லா கிரகங்களும் அங்கே இருக்கும். ஓ, நவகிரக ஸ்தலத்தில் அந்த சூரியனார் கோயில் வர்றதுனால அங்கே சூரியன் இருக்கும். அதை சுற்றி மற்ற பரிவார தேவதைகள்லாம் இருக்கும். இங்கே நவகிரகம் கிடையாது, சூரியன் மட்டும்தான். ஓ, இங்கே நவகிரகமே கிடையாது. ஓகே. 2வது இங்கே சித்திரை மாதம் வருஷப்பிறப்பில் முதல்ல தான் சூரிய பகவானுடைய நிறைய கோயிலில் மொத்தத்தில் 660 கோயில் சூரிய ஒளிப்படும் சிவன் மேலே. 660 கோயில்களா? கோயில்கள் இருக்குது மொத்தத்தில் இந்தியாவில். இந்தியாவில் 660 கோயில். ஆமாம். அதில் சித்திரை 1 அன்னைக்கு படுறது இங்கே தான். ஓகே. ஓ, ஏன்னா நீங்கள் சொன்னது 660 கோயில் எனக்கு நீங்கள் சொல்லி தான் தெரியுது. எனக்கு காஞ்சிபுரத்துலேயும் விழுதுன்னு தெரியும். நான் சப்த இது கோயிலில் திருவாயூரில் பங்குனி மாதத்தில் விழுகிறது எனக்கு தெரியும். காஞ்சிபுரத்தில் விழுதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே தான் ஆரம்பம். இந்தியாவில் 660 கோயில் இருக்குங்கிறத பக்தருக்கு தெரிவித்த வரைக்கும் மிக்க நன்றி. இவங்க இந்த சொர்ணாம்பிகா தாயை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அம்பாள் சொர்ணாம்பிகை. சொர்ணாம்பிகைக்கு முன்னாடி சிம்மம் பலிபீடம் கிடையாது.
முன்னாடி வந்து ஆதிசங்கரால் பிரதிஷ்டை பண்ண ஸ்ரீசக்கரம் மட்டும் இருக்கும். ஓ அங்கே இது சொர்ணாம்பிகைக்கு முன்னாடி வந்து அந்த சக்கரம் சிம்மம் பலிபீடம் இருக்காது. சிம்மம் பலிபீடம் இல்லை. அதே மாதிரி தனி கொடிமரம் இருக்காது. ஓ பொதுவாக அம்பாள் கோயிலில் சிவன் அம்பாளுக்குன்னா 2 கொடிமரம் தனியாக இருக்கும். ஆமாம் இங்கே வந்து ஒரே ஒரு கொடிமரம் சிவனுக்கு மட்டும் இருக்குது. அம்பாளுக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. அம்பாளுக்கு முன்னாடி வந்து சிம்மம் பலிபீடம். சிவலிங்கம். ரெண்டாவது இங்கே கண்ணுக்கு வந்து நோய்க்குன்னு சொல்ல போகும்போது அதேமாரி இங்கே இதில் இந்த பேரளத்துக்கு இங்கே பெரும்பாக்கத்துக்கு பக்கத்தில் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் ஒரு ஆலயத்துலேயும் வந்து கண் நோய்க்காக வந்து சொல்கிறாங்களே, அப்போ அதுவும் அது மாதிரி இதுவும் ஒரு ஸ்தலமாக இருக்கா? சூரியன் வந்து பித்ருக்காரகன்னு சொல்லுவாங்க. தலை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு சூரியன் அதிபதி. ஓகே. அது பிரதானம் கண்ணன். அந்த வன்ம மகரிஷி கிட்ட இருந்து வன்ம மகரிஷி முக்தி அடைஞ்ச ஸ்தலத்தினால அதனால பவர் கிடைக்கனால இந்த கண் பார்வையற்றவர்களுக்கு கண் கோளாறு உள்ளவர்களுக்கு இங்கே நிவர்த்தி ஸ்தலமாக தெரியுது. அதேமாரி நீங்கள் அந்த இதில் விளம்பரம் பண்ணியிருக்கிறதும் வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாததுக்கு முந்தி இவராண்ட வந்து சேவிச்சுட்டு போனீங்கன்னா அது இல்லாமல் போயிடலாம், இல்லை வந்து அதிகம் இல்லாமல் நிவர்த்தி ஆகலாம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ரைட்டு. இது வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த உலகத்தில் எப்போ பார்த்தாலும் தர்ம பத்தினிக்கும் தலைவனுக்கும் பாம்பும் கிரிப்பிள்ளையமாகவே குடும்பமாகவே எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாலேயே வாழ்ந்துட்டுருக்காங்களே, அதுக்கு வந்து இவங்க எப்படி சூரிய பகவான் சாயாதியை விட்டு பிரிஞ்சதுனால இங்கே வந்து இவர் பூத புஷ்பபத்ரதேஸ்வரரையும் சொர்ணாம்பிகாலையும் சேவித்ததுனால அவர் தர்மபத்தினோட சேர்ந்து வாழ்ந்ததாக இங்கே புராணம் சொல்லுது. அது வந்து குடும்பம் வந்து பிரிஞ்ச குடும்பம் சேர்ந்து வாழறதுக்கு இங்கே வந்து சிவனை வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஆமாம். அதுக்கு வந்து நீங்கள் மனைவி ஒற்றுமை இல்லாதவங்க பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த மாதிரி